சட்டம் எழுதிருவாங்கடா. நான் யாரும் வரல, நீங்க வந்து ஒரு கை புண்ணா. நான் பார்த்தா கை கம்பியில மாட்டிட்டு போகுதுண்ணா. ஏய் தலைய புடுறா, கீழே விட போகுதுண்ணா. நீ சரியா புடிடா. சாரிடா, என்னாலதான் உனக்கு இந்த நிலைமை. டேய் என்னடா ஈகோவா? இல்லையே, நீங்க தான் கோமா இருக்கீங்க. ஏன் கோமா இருந்தா நீ பேச மாட்டியா? டேய் எப்ப பார்த்தாலும் நான் தான் இறங்கி வந்து பேசுறேன், நீ விட்டே கொடுக்க மாட்டல்ல? அப்படிலாம் இல்ல. இப்ப என்ன உனக்கு? ஆசைதான். இல்லமோ எங்க வீட்ல எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, அதான் உன் கூட பேசணும்னு தோணுச்சு. எங்க போயிட்டாங்க? சாருக்கு ரொம்ப அக்கறை என் மேல. என்ன இப்படி சொல்லிட்ட? சரி சாப்பிட்டியா? ஏதாவது வேணும்னா சொல்றீ, வாங்கிட்டு வரேன். சாப்பிடலன்னா வந்து ஊட்டி விட போறியா? ஏய் நிஜமாவா? வரவா? ஏய் இப்ப வாங்குறியா இல்ல வேணாங்கிறியா? இப்ப இரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரம். சரி வரும்போது ஏதாவது சேஃப்டிக்கு வாங்கிட்டு வரவா? மரியாதையை ஓடி போயிரு. அந்த மாதிரி தாட்டெல்லாம் தான் இங்கே வந்துடாத. சும்மா பாக்கலான்னு கூப்பிட்டா ஆளை பாரு. ஏய் சும்மா சொன்னேன், இரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். போயா. ஏய் பா பா என்ன செய்ய? ஒண்ணுல எப்படி என்ன பண்ணீங்க? ஒண்ணுல உட்காருங்க. ஸ்கேன் பண்ண கூட்டு போயிருக்காங்க, இன்னும் ரிப்போர்ட் வரல. உட்காருங்க. சொல்றா. ஒண்ணுலப்பா உட்காருங்க. டேய் இதை ஏன்டா ஒர்க் பண்ணிருக்க? விட்டு போடா. காலையில ஏன்டா டென்ஷன் ஆகுற? நேத்து என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பண்ணேன்? அந்த வீடியோ ஒர்க் முடிஞ்சா அப்லோட் பண்ணேன். நீ ஏன் மறுபடியும் பண்ணிருக்க? செக் பண்ணாம என்ன மைத்துக்கடா அப்லோட் பண்ண? சரிடா, இப்போ என்னாச்சு? நாசமா போச்சு. நீ தப்பு தப்பா வேலை செய்ய, அவன் வந்து என்ன செய்யட்டும். அப்படியா? ஏய் என்ன ஃபால்ட் ஆச்சுன்னு தெரியலையே. இவ வேற. எடுத்து தொலையேண்டா. யார் மச்சி? மூட்டு போய் சிஸ்டான் பண்றா. சொல்லவே இல்ல. அவ கர்ப்பத்துக்கு சொல்றேன். யார் கர்ப்பம்? நான் கர்ப்பம். கொஞ்சம் சும்மா இருக்கேன். இந்த பாரு, நான் முதல் மாசத்துல இருந்து முதல் மேட்டர்ல இருந்து பாறேன். இந்த பொண்ணு காதல் தோல்வியில 43 தூக்க மாத்திரை சாப்பிட்டுருக்கா. அட ஏய் ஒரு 5 மினிட்ஸ் தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் ஏடா ஒரு வேலையை சொன்னா இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? பாத்துட்டு இருக்கேன் சரி, சார். உன்னை நம்பி ஒரு வேலை சொன்னேன் பாரு, அதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டடா. நேத்து நைட்டு என்ன பேச்சு வாங்கினேன்றது எனக்கு தான் தெரியும். ஏன்னா நீ எல்லாம் பாரு பாரு போன் வந்துட்டு இருக்கு. போ போய் அது என்னன்னு பாரு. போடா போய் அந்த வேலையை செய்ய. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியும். காலை எடுத்தா என்ன? என்னடி உனக்கு பிரச்சனை? ஒரு டைம் ஃபோன் பண்ணி எடுக்கலன்னா உனக்கு புரியாதா? அர்ஜென்ட்னு கூட உனக்கு புரியாதா? எடுக்கலன்னா உன்னால வெயிட் பண்ண முடியாதா? வெயிட் பண்ற விஷயம் இல்லடா அது. அப்படி என்னடி உயிர் போற பிரச்சனை உனக்கு? சொல்றி. அது எனக்கு பயமா இருக்குடா. பயமா இருக்கா? என்னத்துக்கு பயமா இருக்கு உனக்கு?
எனக்கு புரியல. கோவப்படாம கேளு. ஐ திங்க் ஐ எம் பிரெக்னென்ட். ரெகுலட்டா? என்கிட்ட எல்லாமே சொல்லிடுவேன். இதை மட்டும் ஏன்டா சொல்லாமல் மறைச்ச? பிரெக்னட்டா? என்னடி சொல்ற? எனக்கு தலையெல்லாம் சுத்துதுரி. எப்படி? செருப்பு வரும். எப்படி ஆம்ல? உனக்கு எப்படி தெரியும்? இல்லடா, அது நடந்து 30-40 டேஸ் ஆச்சு. அதனால தான் எனக்கு ஒரு டவுட். டவுட்டா கன்ஃபார்மா? தெரியலடா, டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ரிசல்ட் வரல. அப்புறம் என்னடி? ரிசல்ட் வந்த பிறகு கூப்பிட்டு தொலை வேண்டியதானே? ஓவரா பேசாதடா. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்கணும். அதுக்கு தான் கால் பண்ணேன். என்னது? என்ன கேட்கணும் உனக்கு? ஒருவேளை ரிசல்ட் பாசிட்டிவ் வந்தா என்ன பண்றது? ஏய் பாரு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எங்கள் வீட்டில் தெரிஞ்சுன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க, பார்த்துக்கோ. ரிசல்ட் எல்லாம் பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா எனக்கு உனக்கு சம்மந்தமே இல்லைன்னு போயிட்டே இருப்பேன், பார்த்துக்கோ. என்னடா இப்படியெல்லாம் பேசுற? அன்னைக்கு தெரியல உங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு. வேற எப்படி பேச சொல்ற? நல்லா இருக்குடா. எனக்கு என்னாலும் பரவாயில்ல, நீ சேஃபா இருக்கணும். அப்படிதானே? அப்படிலாம் இல்லடி, சொன்னா புரிஞ்சுக்கோடி. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்னன்னு சொல்றீ? பைத்தல் சித்துறாத. ரிசல்ட் நெகட்டிவ் தான். ஏன் தப்பு தான். கிட்டனா ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயோ ஏண்டி இப்படி பேசுற? இப்ப என்ன நான் ஒன்னு விட்டு ஓட்டனா? யாருக்கு தெரியும்? நீ என்ன வேணா பண்ணுவ. ரொம்ப ஓவரா பேசுறடி. ஏய், இப்படிதான் பேசுவேன். நீ முதல்ல போனை வெடி போன. இனிமே எனக்கு கூப்பிடுறது சித்த கூட வந்துடாது. வைக்காத. வை. வேலை தெரியாதவனுக்கு பூரா எங்கிட்ட தாண்டா வர்றானுங்க. போடா போ. ஃபோன் பேசுறேன்னு ஒருத்தர் வெளியே போனேன் பாரு, அவனை வர சொல்லு. டேய், உனக்கு என்னடா ஆச்சு? நீ அழுதுட்டு இருக்க. ஒன்றும் இல்லைடா. சரி, எதுவும் சொல்ல வேணாம். உயிர் வாங்கினான்டா. வந்தவனை முடிச்சுட்டு வா. என்ன வேலை செய்ய இன்னும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுவீங்க? பர்சனல் ஒர்க் சார், ஸ்டார்ட் பண்ணு. இன்னும் போய் ஃபோன் பேசிட்டு வர வேண்டியதானே? என்ன பண்ணுறீங்களோ ஏது பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு ஹாஃப் அன் சார். இன்னும் 10 நிமிஷம் தான் டைம். ஓகே. எனக்கு வேலையை முடிச்சு விடணும். சார், நான் பார்த்துக்கிறேங்க சார். ஏப்பா, உன்னை நம்பினதுக்கு நான் பேசாம நீ எதுவும் பேசாத. என்ன தினேஷ், ஓகே சார். நீ எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துரு. டேய் தினேஷ், டேய் எதுக்குடா டேய்? என்னடா ஆச்சு உனக்கு? டேய் மச்சான், மச்சான் என்னடா ஆச்சு உனக்கு? என்ன சாமி ஆச்சு? என்னாச்சு? தலையெழுத்தா நம்ம இந்த பாட்டு பண்ணணுன்ட்டு நான் அப்பவே சொன்னேன்ல, நீ இதை காக்க மாட்டேன்ட்டேன். என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லைப்பா, அமைதியாக இரு. டேடி ஏதோ சொல்லி சமாளிடா. நேற்று தண்ணி அடிச்சது அப்பாவுக்கு தெரிஞ்சிட போதுறான். டாக்டருக்கு இது ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்கடா. டேய் சும்மா இருடா. இந்த படம் நமக்கு தேவையாப்பா? நான் சொல்கிறத கேளு. பேசாமல் நான் ஊருக்கே போயிடலாம். ஒன்றும் இல்லைப்பா, இப்போ என்னப்பா பிரச்சனை? ஏன்னாப்பா நீ ஒன்றும் இல்லைங்கிற, அவனுக்கு ஸ்கேனுக்குன்ட்டு போகிறானுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா நெய் குழந்த மாதிரி இருக்கா. சரிம்மா. ஒரு கொள்ளை வேணும், எப்படியாவது வாங்கணும். டேய் வாடா, அவரெல்லாம் போடா. ஏய், நம்ம சீட்டாச்சு மட்டும் இவங்களுக்கு பொறுக்காது. மே ஐ கெட் இன்? எஸ், கம்மிங். வணக்கம். வணக்கம். உட்கார் நபி. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? அது ஏன் கேட்குறீங்க மேடம்? நேற்று நைட் ஒரு ஃபைல் தப்பாக அப்லோட் பண்ணிட்டேனா. அப்போ இருந்து ஒரே பிரச்சனை தான். டேய், என் பையனுக்கு என்னாச்சுங்கிற ஆகாலத்தான பேசிட்டுக்கிறேன். பேஷண்ட் யாரு? எங்க என் பையன் பேசல கிடையாது. எது மயக்கம் போட்டான், எது என்னன்னு பார்த்து மாத்திரை மட்டும் கொடுங்க. 2 மணிக்கு பஸ்ஸை பிடிக்கணும். சரி, ரிப்போர்ட் கொடுங்க. கொடுப்பா. என்ன ஒண்ணுமே இல்ல? திரும்பி பாருங்க. அந்த பக்கம் இல்லையே. இந்த பக்கம் அந்த பேப்பர் திரும்பி பாருங்க. ஓ, எல்லா டாக்டர் டாக்டர் என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்லைங்க பாருங்க. ஓ, தினேஷ், உங்க பிளட் குரூப் என்ன? பி பாசிட்டிவ் மேடம். ஓ இல்லை, பி பாசிட்டிவ். ஓஹோ, பாடுறா, பி பாசிட்டிவ் மேடம். அவனுக்கு சத்தியமா? நித்தியமா இவன்?
சரிப்பா. என்னத்தான் சரியோ நீ அவனுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல போற. உங்க அப்பா இப்போ நெஞ்சு பிடிக்க போறான் பாரு. ஒரு நிமிஷம். ஏப்பா நம்ம எங்கே போகுது? ஓ இனி படித்து அப்புறம் தான் வைத்தியம் பார்க்க மாட்டேருக்குது. நம்ம இன்னைக்கு ஊருக்கு போன மாதிரி தான். பா காதல் விழுந்துற போகுது. என்ன இப்படி இருக்கு? இது எப்படி சாத்தியம்? இப்படி நடக்க சான்ஸே இல்லையே. ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் கேட்போம். என்ன எவ்வளோ நேரம் யோசிக்கிறாங்க? ஒருவேளை கன்ஃபார்மோ? தினேஷ், ஹவு டு யூ ஃபீல் நவ்? மேடம் கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது மேடம். சம்டைம்ஸ் கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்குது மேடம். ஒன்று கேட்கவா? சிகரெட்டு, ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி பழக்கம் ஏதாவது இருக்கா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. அந்த பழக்கமெல்லாம் என் பையனுக்கு கிடையாதுங்க. என்னை வளர்ப்பு அப்படி. விட்டு அவன் நம்மளை கோர்த்து விட்டு செருப்படி வாங்க வச்சிருவான். நம்ம அவனை கோர்த்து விட்டுற வேண்டியதான். ஒன்னே ஒன்று தான் மேடம், நல்ல பழக்கம்னு ஒன்றுமே இல்லை. நீ வேற ஏன்டா? என் பையனுக்கு அந்த கெட்ட பழக்கம் கிடையாதுங்க. யாருக்கு சார் தெரியும்? இந்த காலத்தில் பசங்க எல்லாம் குடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. 1000 ரூபாயா? யார் சொன்னா? குவார்ட்டர் 150 தான் வருது. இது ஒன்றும் மார்க்கெட் இல்லை, ஹாஸ்பிட்டல். சரி ஏண்டா என் பையன் கூட பழ விடுறதுக்கு அவனை கெடுத்து குடிச்சுட்டாக்கிட்டேடா. ஏன் சாமி எது சாமி அந்த கெட்ட பழக்கம் எல்லாம்? எனக்கு இல்லைப்பா, மேனேஜர் வாங்கிட்டு வர சொன்னாங்க, வாங்கிட்டு வந்த பாப்பா. எனக்கெல்லாம் அந்த பழக்கம் இல்லைப்பா. பா என்ன போப்பா. தினேஷ், ஒன்று கேட்கவா? யார் கூட ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா? என் பையனுக்கு தனி ரேஷன் கார்டு கிடையாதுங்க. ரேஷன் கார்டு என் பேரில் தான் இருக்கு. சார் கம்மன் இருங்க, பையன்கிட்ட பேசிக்கிறேன். மேம் இல்லை மேம். இது ஆக்ஷன் மேடம். போய் சொல்கிறேன். போன மாதம் தான் ஆள் வீட்டில் யாரெல்லாம் சொல்லிட்டு போனேன். ஏன்டா இப்படி பண்ணுற? என் பையனுக்கு எடுத்து போட்டே இல்லை. See Dinesh, this is not big issue. Kindly tell the truth. ஒன்றும் புரியல. தமிழில் சொல்கிறீங்களா? தினேஷ், நான் எதுக்காக இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டேன்னா, இது நான் வரைக்கும் உனக்கு எந்த கெட்ட பழக்கம் இருக்கோ அது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் இனிமேல் இந்த ஹேபிட் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன் டாக்டர் அவ்வளோ பெரிய பிரச்சனைங்களா? மேம் ஏதாவது இம்பார்ட்டன்னா அப்பாவை வில்லியம்ஸ்ட்டு கூட தனியாக பேசிக்கலாம் மேம். யோ உட்காரியா, சந்தோஷமான விஷயம்தான். தினேஷ், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. பிரெக்னெண்டா? அப்படின்னு என்னங்க டாக்டர் தமிழில் சொல்லுங்களேன். உங்கள் பையன் முழுகாமல் இருக்காங்க. அவன் டெய்லியும் குளிக்கிறானுங்க. ஐயா அது இல்லைங்க, நீங்கள் தாத்தாவாக போகிறீங்க. தாத்தாக போறேன்னா நானா? எனக்கு பையனுங்க. ஐயா, நான் பார்த்ததுலேயே உங்கள் பையனோட ரிப்போர்ட் தான் ஃபர்ஸ்ட் மேல் பிரெக்னன்சி ரிப்போர்ட், அதாவது ஆண் கருத்தரித்தல். டாக்டர் என்ன சொல்றீங்க? ஐயா ஏன் அழுகுறீங்க? அழுகாதீங்கப்பா. சிரிக்க சொல்றியா? அழுகாதீங்கப்பா. டேய் பாடுறா, உன்னால்தான் அப்பா அழுதுட்டு இருக்காரு, வந்து என்னன்னு கேளுறா. பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனை காணாம போன வைக்கலாம். என்னது காணா போனமா? சாரி டாக்டர், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இதை அங்கே வெளியே போய் டீல் பண்ணிக்கிறோம். பவனே நீ எப்பறம் என் வயிற்றுல வந்து போற? என்ன சொல்றீங்க? இவனும் உங்க வயிற்றுல தான் பிறந்தானா? சட்டையிலேடா கை வைக்கிறீங்க? பார், ஹலோ 50% பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். ஏன்னா என் ஃப்ரெண்டு மயக்கம் போட்டு வந்துட்டான். என்னன்னு கேட்டா பிரெக்னென்ட்னு சொல்றாங்க. யாரையா அவன் ஹெல்மெட் போட்டு வந்துட்டு சொன்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு புலம்பிட்டு இருக்கான். ஏப்பா யாருன்னு சொல்லு, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எங்கே போய் பொழைச்சிக்கோங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா. எனக்கு என்னமோ இவன் மேலே தான் ஒரு சந்தேகமா. என்னையா பார்க்குறீங்க? எனக்கு இருக்கு அந்த சம்மந்தம். நான் போகிறேன் வெளியே. ஐயோ புரிஞ்சாச்சு, அடிச்சு போடனே. மமனே அப்பா ஒன்றும் பண்ண மாட்டேன். உண்மை சொல்லு, யாருன்னு சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆமாப்பா, ஒரு பொண்ணை லவ் பண்ணுப்பா. அவள் பேர் தீபாப்பா. அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன்பா. நீங்கள் தான்ப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவளை பொண்ணு வர சொல்லு. சரிப்பா, நான் பேசுறேன். சரிப்பா. ஓ வரட்டும். டே நில்றா. ஏண்டா உனக்கும் உங்கள் அப்பனுக்கு என்னடா பாவம் பண்ண? ஐயோ பாவம், ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வந்தா அந்த டாக்டர் என்னடா நீ புள்ளத்தாச்சுங்கிறா. கொப்ப என்னடா அதுக்கு நான் தான் காரணம்ன்றான். ஆள விடுங்கடா. எப்பா உனக்கு ஒரு கும்பிடும், கொப்பனுக்கு ஒரு கும்பிடு. எங்கடா போற? சீமத்தை நடத்த. ஐயோ ஃபோன் இடேண்டி. எதுக்கு நம்ம தேவையில்லாம கூப்பிட்டு இருக்கான்? ஹலோ, ஃபோன் எடுக்க மாட்டியா? நான் எதுக்கு எடுக்கணும்?
இப்போ எதுக்கு தேவையில்லாமல் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஏய் இத்தனை டைம் கால் பண்ணுற ஒரு அவசரம் கூட உனக்கு புரியாதா? ஏய் யார் நீ? உன் கூட பேசணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை. எத்தனை டைம் கால் பண்ணுறேன், ஒரு டைம் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்குறதுக்கு என்ன உனக்கு? இங்கே பாரு, நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ காலை கட் பண்ணுறேன் நான். ஒரே நிமிஷம், காலை கட் பண்ணிடாத. ஒரே நிமிஷம், நான் சொல்கிறது மட்டும் கேள. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் காலை கட் பண்ணிடாத. சி வெக்கமா இல்லை இப்படி கெஞ்சுற? ஏய் கட் பண்ணிடாத ப்ளீஸ். ஐ ஆம் ப்ரெக்னென்ட். என்னது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? உண்மையை தாண்டி சொல்கிறேன். அதுக்கு எதுக்கு எனக்கு கூப்பிடுற? அப்படிலாம் சொல்லாதடி. ஆ மேட்ரை பற்றி சொன்னேன், அப்பா உங்கள்கிட்ட பேசணும்னாரு. உங்கள் அப்பாட்ட பேசணுமா? அதுக்கு வேற ஆளை பாரு. ப்ளீஸ். இங்கே பாரு, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஏய் நீ எப்படி பேசினா நான் எங்கடி போவேன்? உனக்கு எனக்கு என்ன இருக்கு பேசுறதுக்கு? ஐயோ புரிஞ்சுக்கோடி, ஒரு நிமிஷம் இரு. இதுக்கு மேலே எனக்கு தேவையில்லாமல் கால் பண்ணுற வச்சுக்காத. மேலே கால் பண்ண தேவையில்லாத பிரச்சனை வரும். ஃபோனை ஏய் வச்சிராதடி. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. எந்த சம்மந்தம் கிடையாது. எந்த சம்மந்தம் கிடையாது. டாக்டர், இதை கலைக்கிறதுக்கு வழி இருக்கா? அதாவது அப்படி இல்லைன்னா கூட என்னென்ன மருந்து சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், என்னென்ன சாப்பாடு சாப்பிடணும், என்னென்ன சாப்பாடு சாப்பிடக்கூடாதுங்கிறத கொஞ்சம் எழுதி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். குழந்தை இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு இருக்கு, ஆனால் ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? டாக்டர், ஆம்பளை பையன் குழந்தை இதனால மட்டும்தான் கிடையாது, இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டராக கூட இருக்கலாம். நார்த் இந்தியாவில் சஞ்சு பகத்னு ஒருத்தருக்கு மேல் ப்ரெக்னன்சி ஆகிருக்கு. அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணுவோம், பார்த்துக்கலாம். நான் கொடுக்குற மருந்து மாத்திரையை ஃபாலோ பண்ணுங்கள். தலைப்பிரசவம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. முடியல, சொல்லுங்க. ஐயா பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொன்னேன். பார்த்துக்கிறேன், வேற வழி, தலை விதி. வணக்கம்.